வணக்கம். இது இலங்கையின் இன்றைய காலைச் செய்திகள். இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதிகள், முன்னாள் அமைச்சர்களின் விசேட பாதுகாப்புகள் குறைக்கப்பட்டு வந்த நேரத்தில் இந்த தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற வகையில் பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கொழும்பின் ஏனைய பிராந்தியங்களில் சுட்டுப்படுகொலை செய்யப்படுகின்றனர். இது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா? எதிர்க்கட்சிகளும் மற்றும் மஹிந்த தரப்பினரும் தமது பாதுகாப்பு நிலைமைகளை கேள்விக்கு உட்படுத்தி நீதிமன்றங்களூடாக தமது தேசிய பாதுகாப்பு வேண்டும் என்ற அடிப்படையில் தங்களுடைய பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு வாரத்துக்கு முன்பாக வழக்குகளும் போட்டிருந்தனர். இலங்கையில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்ற அடிப்படையில் அனைவருடைய பாதுகாப்புகளும் குறைக்கப்பட்டிருந்தது. கொழும்பில் இடம்பெறுகின்ற துப்பாக்கி பிரயோகங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு விசேட போலீசார் மீண்டும் பணியமர்த்தப்பட இருக்கின்றார்கள். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஜனாதிபதி திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ள விடயங்களையும் பார்ப்போம். தற்பொழுது நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதலாகும். அதனை அடக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் மோதல் ஏற்பட்டிருக்கின்றது, அவ்வளவுதான். பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையவில்லை. ஆனால் இந்த பாதாள உலக குழுக்கள் நீண்ட காலமாக வளர்ந்து பல்வேறு துறைகள், பல்வேறு நிறுவனங்களுக்குள் பரவியிருக்கின்றனர். எனவே அவர்களின் தொடர்புகள் ஒரு அழிவுகரமான வலையமைப்பாக வளர்கின்றன. இதனை ஒழிப்பதற்கு நாங்கள் கடுமையான முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். இந்த வேலை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இவை அரசியல் ஆதரவின் கீழ் வளர்ந்தவைகள். இப்போது அரசியல் பாதுகாப்பு இல்லை. மறுபுறம் எங்களுக்கு சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது குறித்து விசாரணை ஆரம்பித்திருக்கின்றோம். இவை வேறு கும்பல்களுடன் மோதும் பாதாள உலக குழு கும்பலாக அல்லது திரைக்கு பின்னால் இருந்து இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து இயக்கின்றனவா என்ற சந்தேகங்கள் இருக்கின்றன. நாங்கள் இது குறித்தும் விசாரணை தொடங்கியிருக்கின்றோம். ராஜபக்சர்களின் ரகசியம் அம்பலமாகும் என்பதனால் அருண விதானகே குழந்தையுடன் கொல்லப்பட்டாரா? அருண விதானகே தொடர்பான விசாரணை நீடித்தால் ராஜபக்சர்களின் ரகசியங்கள் அம்பலமாகும் என்ற காரணத்தில் இதன் காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கருத்துக்கள் இருக்கின்றன. தேசிய பாதுகாப்பு தொடர்பில் இங்கு கதைக்க வேண்டாம். குறிப்பாக நீதிமன்றத்தில் அதுவும் நீதிபதிக்கு முன்னால் இடம்பெற்ற கொலை சம்பவம் மிகவும் பாரதூரமானது. இதே நாளில் தான் ஹச்சா என்ற அருண விதானகே மித்தனை பகுதியில் 2 சிறுவர்களோடு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இதற்கு மறுநாள் பகுதியில் கொலை செய்வதற்கான தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இதேபோல் கொட்டாஞ்சேனை பகுதியில் துப்பாக்கிச்சூடும் இடம்பெற்றது. இவ்வாறு நாடு முழுவதும் கொலைகள் இடம்பெறுவதும் தேசிய பாதுகாப்பு தொடர்பு கேள்வி இருக்கின்றது. ஜனாதிபதியிடம் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். நாட்டின் தேசிய பாதுகாப்பு குறைவாக இருக்கின்றது. இவற்றை சீர்திருத்துவோம் என்று உறுதியளித்தீர்களா இல்லையா? இன்று மிதனியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பலியான 2 சிறுவர்களின் உடல்கள் நல்லடக்கம் செய்யப்படுகின்றன. இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட அருண விதானகே காலிமுகத்திடல் போராட்டக்காரர்களை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களையும் இவர் கொலை செய்தவர். இவர் மஹிந்த தரப்பு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர். ஆகவே அருண விதானகே தொடர்பான விசாரணை நீடித்தால் ராஜபக்சர்களின் ரகசியங்கள் அம்பலமாகும் என்று சிலர் கூறுகின்றனர். இதன் காரணமாகவே அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதொடர்பில் உரிய விசாரணைகள் நடத்துமாறு அனுர அரசிடம் நாம் வலியுறுத்தியிருக்கின்றோம் என்று எதிர்க்கட்சி தலைவர் வேண்டுகோள். கொலை செய்யப்பட்டவரினதும் போலீசாரினால் சுட்டுக் கொல்லப்பட்ட 2 பேரினதும் விவரங்கள் வெளியாகியிருக்கின்றன. கொழும்பு கொட்டாஞ்சேனையில் இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் வர்த்தக நிலையம் ஒன்றின் உரிமையாளர் சசிகுமார் என்பவர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் தலவாக்கல்லை பெபல் தோட்டத்தினைச் சேர்ந்தவர் என்றும் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு கொலையாளிகள் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்ற நிலையில் ஒரு கடவத்தையில் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் இருவரும் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை காட்டுவதற்காக போலீசாரை அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் போலீசாரினால் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டனர். போலீசாரின் பதில் துப்பாக்கிச் சூட்டல் குறித்த இருவரும் உயிரிழந்திருப்பதாக போலீஸ் பேச்சாளர் அறிவிக்கின்றார். 32 வயதான அருண லக்மால் ஜெயவர்தன மற்றும் கொழும்பு முகத்துவாரம் பிரதேசத்தினைச் சேர்ந்த விஜயகுமார் பிரகாஷ் ஆகியவரே போலீசாரினால் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் என்று போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது. இலங்கையில் தடை செய்யப்பட்ட 15 பயங்கரவாத அமைப்புகள் பற்றிய விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியிருக்கின்றது. தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட 15 பயங்கரவாத அமைப்புகள் தடை செய்யும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கின்றது.
அதன் அடிப்படையில் தமிழீழ விடுதலை புலிகள், தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு, தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, உலகத் தமிழர் இயக்கம், நாடு கடந்த தமிழீழ அரசு, உலகத் தமிழர் நிவாரண நிதியம், தலைமைக்குழு, தேசிய தவ்ஹீத் ஜமாத் மற்றும் மிலத் இப்ராஹிம் மற்றும் அஸ்ஸயானி மற்றும் கனேடிய தமிழ் தேசிய பேரவை, தமிழர் இளைஞர் அமைப்பு மற்றும் ஆதார் அதாபாவியா மற்றும் இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் மற்றும் சேவ் த வேர்ல்ட்ஸ். தடை செய்யப்பட்ட 15 அமைப்புகளை பார்த்தால், தடை செய்யப்பட்ட அமைப்புகளில் தமிழ், முஸ்லிம் அமைப்புகள் மட்டுமே கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கின்றன. திகன கலவரம் போன்ற இனக்கலவரங்களை செய்த சிங்கள அமைப்புகள் எங்கே? இதை பார்க்கும்போது சிங்கள இளைஞர்கள் என்ன நினைப்பார்கள்? சிங்கள அமைப்புகள் நல்லவர்கள் என்றல்லவா புரிந்து கொள்வார்கள். தும்மலசன அமைப்பு போன்றவர்கள் கோத்தபா ராஜபக்ச காலத்தில் இஸ்லாமியர்கள் தொடர்பாக கொண்டுள்ள நிலைப்பாடுகளை எல்லோரும் அறிந்திருந்தார்கள். அது தொடர்பாக வெளியில் அச்சநிலை கூட இருந்தது. இதையெல்லாம் சமத்துவம் பேசும் தேசிய மக்கள் சக்தி மறந்துவிடக்கூடாது. எங்களை பொறுத்தமட்டில் தேசிய கட்சிகளை நம்பிவிடவும் கூடாது. தமிழ் தேசிய கட்சிகள் வருகின்ற உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் ஆதரிக்க வேண்டும். தமிழ் தேசிய கட்சிகளும் மக்கள் விரும்பும் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும். இல்லையென்றால் பணத்தில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதிக்கம் புரைபோடும். முன்னாள் BBC தமிழோசை தயாரிப்பாளர் ஆனந்தி சூரிய பிரகாசம் மறைவு. தமிழ் ஒலிபரப்பில் முன்னோடியாக விளங்கிய திருமதி ஆனந்தி சூரிய பிரகாசம் காலமானார். யாழ்ப்பாணம் சவகச்சேரியைச் சேர்ந்தவர். BBC தமிழோசையில் மூத்த தயாரிப்பாளராக பல ஆண்டுகள் பணியாற்றியவர். 2006ஆம் ஆண்டுக்கான சர்வதேச தமிழ் செய்தியாளர் ஒன்றியத்தின் தலைவராக தேர்வாகி தமிழ் ஊடக உலகில் தனது ஒப்பற்ற பணியாற்றல் மூலம் முக்கிய இடத்தை பெற்றிருந்தார். தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை நிறைய தடவை நேர்காணல் செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு சசிகுமார் படுகொலையின் பிரகாசை போலீசார் தீர்த்து கட்டிய ரகசியம். அண்மை காலங்களாக பல இலங்கையில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றன. இவை தொடர்பில் பொதுமக்கள் மிகவும் அச்சமடைந்திருக்கும் நிலையில் இது பயங்கர சம்பவங்களின் பின்னணி குறித்து விசேட கவனம் செலுத்தப்படுகின்றது. குறிப்பாக கொழும்பு நோக்கி செல்லும் மக்கள், கொழும்பு பயணங்களை மேற்கொள்ளும் மக்கள் பயணங்களை ரத்து செய்துள்ளனர். குறிப்பாக கொழும்பு கொட்டாஞ்சியணியில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் சசிகுமார் என்ற தமிழர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அவரை துப்பாக்கியினால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்ற இருவர் 1.5 மணித்தியாலயங்களுக்குள் கைது செய்யப்பட்டதுடன் அடுத்த 6 மணித்தியாலயத்துக்கள் அவர்களுக்கு போலீசாரினால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டனர். போலீசாரிடமிருந்து துப்பாக்கியை பறித்து தப்பிக்க முயற்சித்தார் என்று போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது. இவ்வாறு இருப்பினும் போலீசாரினால் நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச்சூடும் கொட்டாச்சனையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் பலியான சசிகுமாரின் மரணமும் ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கின்றது என்ற எண்ணம் தோன்றுகிறது. இது பொதுமக்கள் மத்தியில் பொதுவெளியில் ஒரு இரகசியமாகவே பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த 2 சம்பவங்களுக்கும் இடையில் நேரடி தொடர்புகள் நிறைய இருக்கின்றன. விசாரணை வெளிவருவதற்கு முன்பே 3 பேரும் படுகொலை செய்யப்பட்டு விட்டனர்.